ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலை வேலை அடுப்படியில் தொடங்கிட்டேன் அக்கா. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பால் டீ தான் போட்டாச்சு பிள்ளைகளுக்கு. ஆனால் 2 பேருமே எந்திரிக்கலை. சரின்ட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு கடுண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். கடுண்டியை ஆற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எனக்கு தான் கடுண்டியை முடிச்சுட்டு அதுக்குள்ளே அங்கிட்டு உலகம் அஞ்சிருச்சு. அரிசி அரிச்சு போட்டு அரிசியை அரிக்கிறதெல்லாம் இல்லை. இப்போலாம் எல்லா அரிசியுமே நல்லாயிருக்கு. கல் எதுவும் கிடையாது. முந்தி தான் 2-3 தடவை அரிப்பேன் நானாக போட்டு. ரேஷன் அரிசி வாங்கி நல்லா 2-3 வாட்டி கழுவணும், 2-3 வாட்டி அரிக்கணும். அப்படி தான் அரித்து தான் ஆக்குவோம் நாங்கள். ரேஷன் அரிசி தான் முக்கால்வாசி நாங்கள் சாப்பிட்ருப்போம். இப்போ கடையில் வாங்கி போடுறதுனால ஒரு 2 கழுவுனா போதும். கழுவி காஞ்சிச்சு. காஞ்சோடனே அரிசியை போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அது என்ன கிழங்குன்னு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தான். சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இதிலெல்லாம் மண் ஓவராக இருக்கும், மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால. அதனால் அது ஒரு 2-3 கழுவுனேன். கழுவி வேக வச்சாச்சு. இதை மசால் பண்ணிடலாம். பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா, அரைக்கீரையை கடைஞ்சி சேப்பங்கிழங்கு மசால் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சவுச்சவு சாம்பார் நேற்று வச்சது இருக்குது. அதை நானும் மாமாவும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அரைக்கீரையை கடைஞ்சாச்சு. கடைஞ்சி சேப்பங்கிழங்க வறுத்து எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமியா தான். இன்னைக்கு சேமியா பண்ணியாச்சு. நேற்று வெண்பொங்கல், நைட்டு வெண்பொங்கல் வச்சோம். அதிலே ஒரு ஆள் சாதம் மிஞ்சிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. சுகர் வந்ததுனால நான் அதிகமாக சோறே எடுத்துக்க மாட்டேன். மத்தியானம் ஒரு வேளை தான் சாதம். அதனால் அந்த சோறு வேஸ்ட்டாக போச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கடையில் என்னது தண்ணி லாரி வந்துடும். இதெல்லாம் கடகடன்னு ஓடுறதெல்லாம் பெருசு கிடையாது. சவுண்டு ஆரன் கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிறது மாடி வீடு. மாடி வீடு எடுத்துகிட்டு ஓடுறதுக்குள்ளே அங்கே லாரி போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும், ஏற்கனவே குடம்லாம் எடுத்து வச்சுட்டேன். சில்லறை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. பானையை கழுவி குடத்தை கழுவி எல்லாம் ஊற்றிட்டு காசையும் எடுத்து ரெடியாக வைக்காமட்டேன். காசு மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கடைக்கு போகணுன்ட்டு கீழே இறங்கும்போதே கடைக்கும் போயிட்டு வந்துடுவேன். தேவைப்படுற ஜாமானை வாங்கிட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். குடத்தை வச்சுட்டு தான் வருவேன். நான் தூக்கிட்டு வர மாட்டேன், பிள்ளைய தான் தூக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா என் மையன் அல்லது என் வீட்டுக்காரர் தூக்கிட்டு வருவாங்க. நான் அப்படியே குடத்தை வச்சுட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் காசு எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறேன். காலையில் இருக்கிற பரபரப்பான வேலையில் எத்தனை பாருங்கள். இதுக்கிடையில் குப்பை வண்டி ஏற வரும், அதுக்கு வேற ஓடணும். மாடியில் இருந்துக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்குப்பா. அடுப்புக்குள்ளே உருப்படியாக நின்று வேலையை பார்க்க முடியாது. பாதி வேலை பார்த்துருப்போம், அதுக்குள்ளே குப்பைக்கு ஓடு, தண்ணி பிடிக்க ஓடு, இப்படின்னு ஓடிக்கிட்டே தான் திரும்பி அக்கா. அது ஓடிக்கிட்டே அடுப்புக்குள்ளேயும் வேலை பார்க்கணும். அரைக்கீரை சேப்பங்கிழங்கு வேக போட்டாச்சு. அடுத்தது அரைக்கீரை வேக போட்டுருவோம். போட்டு பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு சோத்தில் கிண்டி விட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்டானே ஆகணும், வேறு வழி. அந்த மாதிரி கிண்டி விட்டுருவேன். பொரிச்சு வைக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தின்னாதுங்க. பொரிச்சா வேஸ்ட்டு தான். அதனால் என்ன பண்ணுவேன்னா கடைஞ்சே விட்டுருவேன். கடையிறதுனா மற்ற போட்டு கடைஞ்சிருவேன். மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அதிலெல்லாம் போட்டால் என் மய சுத்தமாக தொட மாட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டாலே அவனுக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவேன், மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருவேன். பருப்பு கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டு அப்படியே சாதத்தில் பரட்டி கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். சாதம் வடித்தாச்சு. கொஞ்சம் நேரம் வடியட்டும். அதுக்கப்புறம் ஆற போட்டு அதுக்கப்புறம் டிஃபனை கட்டிக்கலாம். சூடோடு எல்லாமே சூடோடு கட்டினோம்னா அங்கே டிஃபனை திறக்கும்போது வாடை வரும். அதுக்காக என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படியே வெந்துக்கு இருக்கிறத அள்ளி டிஃபனில் போட்டு கொடுத்தோம்னு வைங்களேன், சரிப்பட்டு வராது, பிள்ளையே சாப்பிட முடியாது. அதனால் நான் எப்போயுமே அப்படி தான் செய்வேன், ஆற வச்சுருவேன். வடித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் பரட்டுவேன். அந்த ப்ளூ வாளி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வைக்கிற வாளி. அதுதான் சேமியா இல்லாமல் போச்சு. வெண்பொங்கல் யாரும் தின்ன மாட்டோமா, சரி என்ன பண்ணலான்னா சேமியாவும் இல்லை ரவையும் இல்லை. சரி ஓடி போய் அப்படியே சேமியா வாங்கிட்டு
மேரி கோல்டு பிஸ்கட் தான் நான் சாப்பிட்றது. ஏதாவது பசிக்கிற நேரம் 2 எடுத்து தின்னுக்குருவேன். அதுக்காக மேரி கோல்டு தீந்துருச்சு. சரி நான் அதையும் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்குவோன்னு பார்த்து மிக்சர் கேட்டால் அது மொக்க மொக்க மிக்சராக இருக்குது. பிள்ளைகளுக்கு பிடிக்காது. சின்ன மிக்சர் தான் சாப்பிடுவாங்க. என் மக சுத்தம் மிக்சரே தொடாது. என் மகன் தான் மிக்சர் தின்றுவேன். ஆனால் அவனுக்கும் பொடி மிக்சராக இருக்கும். அந்த கடையில் பார்த்தா மொக்க மொக்கையாக இருந்துச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டு காரா பூந்தியை கொடுங்கன்னு அதை வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கே பசித்தாலும் அப்படி தான். சுகர் வந்ததுலேருந்து பசி டபக்குன்னு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதனாலே ஸ்நாக்ஸை வாங்கி போட்டே வச்சுருப்பேன் சின்ன பிள்ளைய மாதிரி. என்ன பண்ணுறது? பசிக்கிறதுக்கு முன்னாடி 2 பிச்சு போட்டுவிட்டு நம்ம மாட்டுக்கு வேலை பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ வேலை பார்த்துக்கிட்டு கீழே ஓயாமல் பசிக்கும். ஓயாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுறது. 2 பிஸ்கட்டை வச்சு போடுறது 11 மணி போல். அடுத்தது 1 மணிக்கு சாப்பிட்றது. அப்படியே டயத்தை கணக்கு பண்ணியே இந்த மாத்திரை மருந்து என் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதே 3 வடை சட்டிதான். அதில் ஒன்று வச்சு தூக்கி போட்டோம்னா அப்புறம் மற்றது இதில் வைக்கிறது. அதுக்காக வடை சட்டி வேறு கழுவுனேன். சேப்பங்கிழங்கு வறுக்கணுமல்ல, அதனால் அதை கழுவி எடுத்துட்டு அப்படியே சேப்பங்கிழங்கு நல்லா வறுத்துட்டு, எங்களுக்கு வந்து பாவக்காய், இந்த பாவக்காய் வேறு வறுக்கணும். டெய்லி வட்டம் நம்ம என்ன பண்ணுறேன்னா பொடி போட்டு வறுத்துடுறேன். சரி இந்த தடவை அந்த மாதிரி செய்யக்கூடாது. பொடி போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த இனிப்பு வந்து கசப்பு வந்து இல்லாமல் போயிடுது. அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த தடவை என்ன நினச்சேன்னா சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து தேங்காயை திருவி போட்டு 2 உப்புக்கல்லை போட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகாமல் இருக்கும். கசப்பு தன்மைக்காண்டி தான் இதே பாவக்காயே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணேன். அதே மாதிரி கசப்பு பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதோட டேஸ்ட்டும் இருந்துச்சு. தேங்காய் பூவெல்லாம் திருப்பி போட்டிருந்தோன்னா அப்படியே அதையும் முடிச்சுட்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாவக்காய் அன்னைக்கு பிள்ளைகளுக்கு சேப்பங்கிழங்கு, எங்களுக்கு பாவக்காய். பாவக்காய் கோவக்காய் இதெல்லாம் வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவோம் என்ன விலையாக இருந்தாலும். ஏன்னா அதை சேர்த்துக்கிட்டே வரணும்ல. அதனால சுகர் வந்து எனக்கு இருக்குது, மாம்ஸுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. எனக்கு அப்படியே தான் இருக்குது, குறையணும்னு. அதனால கோவக்காய் பச்சை மிளகாய், இது பச்சை மிளகாய் பாவக்காயும் கோவக்காயும் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்டே தீருவோம். இப்போ கீரையை கடைஞ்சதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கொட்டி அதுக்கப்புறம் சோறை கிண்ட வேண்டியதான். பாருங்கள் என் மகளை சைடில் ரெடி ஆகிடுச்சான்னு வந்து நின்றுக்கிருக்கு பாருங்க, மண்டே ஆடிட்டு. அவள் வேறு வந்து காவடி வெடிக்கிட்டா. காலையில் கிளம்பிருச்சு, டிஃபனுக்காண்டி நின்றுக்கிருக்கு. கிளப்பி விட்டுட்டு தான் நான் அப்புறம் பாவக்காயை பொரிச்சேன். ஏன்னா பாவக்காய் பிள்ளையை சாப்பிடாது. ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.